ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான, அதே சமயம் டேஸ்டியான, ஹெல்தியான ஒரு பிரியாணி ரெசிபி பண்ணலாம் வாங்க. இது பிரியாணி சுவையே மிஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் இதில் சுண்டல் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பிரியாணிக்கு மேலேயே இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் கறி வாங்குகிற செலவே இருக்காது. வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 400 மில்லி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 5 சேர்த்துக்கலாம். பட்டை சின்ன துண்டு 4 சேர்த்துக்கலாம். கிராம்பு 7 8 சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட பச்சை மிளகாய் 7 சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்தோம், எவ்வளோ நல்லா வதங்கி சுண்டிடுச்சுன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூட 3/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி, அது கூட ஒரு பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு பிடி அளவு புதினா தழை சேர்த்துருக்கேன். தக்காளியும் புதினா தழை வதங்கட்டும். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின அப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது சரியாக 50 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் வர அளவுக்கு பொடி நல்லா மசாலாவோட நல்லா வேகட்டும். பொடி மசாலாவில் நல்லா வெந்தால் தான் கலர் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே பொடி நல்லா வெந்தப்புறம் 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வேறு சேர்த்துருக்கோம், அதனால் புளிப்பு தயிரில் இருக்கக்கூடாது. தயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. எந்த ஒரு பொருள் சேர்க்கும் போதும் நல்லா வதக்கிக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கின அப்புறம் நான் 1/2 கிலோ சுண்டலை நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக 2 கப்பு இருந்துச்சு. 1/2 கிலோ சுண்டல். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் சுண்டல். இந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா சுண்டல் வதங்கின அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன், அதனால் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி சுண்டல் 3/4 பக்கம் வெந்து வந்திருக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க சுண்டல் வேகிறதுக்கு. ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வச்சு சேர்க்கலை, அதனால் நீங்கள் 1/4 டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூட நான் அரிசி சேர்த்துருக்கேன். நான் சரியாக 2 கிலோ சேர்த்துருக்கேன். பாருங்கள், நான் பல்காக செய்கிறேன், அப்போனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குன்னு. சேர்த்துட்டு நல்லா அரிசியை சேர்த்த அப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு ஸ்பீடாக வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி வந்தப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா
நம்ம சுண்டல் வந்து வேகணும். நீங்கள் அரிசி சேர்க்கும் போதே ஸ்பீடாக வச்சிடணும். ஒரு கொதி வந்தப்புறம் மீடியம் ஹீட்டில் மாற்றிடுங்க, இல்லாட்டி அரிசி வந்து உடஞ்சிரும். இதே மாதிரி இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் தம்மில் போட்டுருங்க. கீழே ஒரு வேஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சு நீங்கள் தம்மில் போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக கிண்டிடாதீங்க, சோறு வந்து உடஞ்சிரும். இந்த அளவு நல்லா கிண்டி விட்டுட்டு தம்மில் போட்டுருங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், தம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லான நம்ம பிரியாணி தயாராகிடுச்சின்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டேஸ்ட் அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. அம்மா அனுப்பணும், தட்டு போட்டு மூடி 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிடுங்க. அதோடைக்கு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. 1/4 மணி நேரம் சென்று நீங்கள் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட. இது கூட நீங்கள் சைடிஷாக வெறும் வெங்காயம் கூட வச்சுக்கலாம். ஒரு புதினா சட்னி, வெங்காயம், ஒரு பொரிச்ச முட்டையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.